ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா ஷிர்க் அக்பர், ஷிர்க் அஸ்கர், அதாவது பெரிய ஷிர்க், சிறிய ஷிர்க், ரெண்டுத்துக்கும் இடையிலுடைய வேறுபாட்டை, வித்தியாசத்தை இங்கே விளக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது பெரிய ஷிர்க்னா என்ன, சிறிய வகை ஷிர்க்னா என்னன்னு படித்தோம். இப்போ படிக்க போகிறது சுருக்கமாக கொடுக்கப்பட்ட இந்த பகுதி 2 வகையான ஷிர்க்குகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். ஆரம்பத்தில் அதை நான் சொன்னேன். முதலாவது ஷிர்க் அக்பர் அப்படிங்கிறது, ஒருவர் அதை செய்தால், பெரிய ஷிர்க்கை செய்தால் அவரை மார்க்கத்தை விட்டு இது வெளியே தள்ளிடும். ஆனால் ஷிர்க் அஸ்கர் சிறிய வகையானது, மார்க்கத்தை விட்டு அவரை வெளியேற்றாது, அவர் முஸ்லீம் தான். இது முதல் வேறுபாடு. இரண்டாவது ஷிர்க் அக்பர், அதாவது பெரிய வகையானது, ஒருத்தரை நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போயிடும். ஏன்னா அவர் தௌபா செய்யாமல் அதே நிலையில் இறந்திருந்தார், அதை விட்டுவிடவும் இல்லை, அல்லாஹ்வோட மன்னிப்பும் கேட்கல, அப்படிங்கிற நிலையில் தான் அவருடைய மரணம் இருந்துச்சு அப்படின்னா அவர் நிரந்தர நரகவாசி. ஆனால் ஷிர்க் அஸ்கரை பொறுத்த வரைக்கும் அவர் நரகத்தில் நுழைவார், அவருக்கு தண்டனை நிச்சயம், அதில் சந்தேகம் இல்லை. ஷிர்க் அஸ்கராக இருந்தால் அதுக்கு மன்னிப்பு இல்லை, ஷிர்க் அஸ்கருக்கு மன்னிப்பு இல்லை, ஆனால் தண்டனை நிச்சயம். ஆனால் அவர் முஸ்லீமான நிலையில் இருந்ததுனால அவருடைய ஷிர்க் வகையானது சிறிய வகைதாங்கிறதுனால அவர் கடைசியாக தண்டனை காலம் முடிந்த பிறகு நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுருவார். இந்த இடத்துல ஷிர்க் அஸ்கரை பொறுத்த வரைக்கும் அதற்கு மன்னிப்பு இல்லை. பெரிய ஷிர்க்குக்கு நிரந்தர நரகம், ஆனால் சிறிய வகையான ஷிர்க்குக்கு தண்டனை உண்டு, மன்னிப்பு இல்லை, ஆனால் நிரந்தர நரகம் இல்லை, அவர் அதை விட்டு வெளியேறிடுவார். மூன்றாவது ஷிர்க் அக்பர் நம்முடைய எல்லா நல்ல அமல்களையும், இபாதத்துகளையும், அதுக்கான கூலியையும் அழிச்சிடும், நாசமாக்கிடும். சரியா? ஷிர்க் அஸ்கரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அது எப்படின்னு கேட்டால், எந்த செயலில் எந்த அமலில் முகஸ்துதி கலந்துச்சோ, உலக லாபத்திற்கா ஆதாயத்துக்கா ஒருத்தர் அந்த அமலை செய்தாரோ அந்த செயலுடைய நன்மை மட்டும் அழிச்சிடும். எப்படி? அந்த செயல். ஆனால் ஷிர்க்கு அக்பர் செய்தவருக்கு எல்லா அவருடைய செயலும் அழிச்சிடும், எல்லா நன்மையிலும் அழிஞ்சிடும். ஆனால் ஷிர்க் அஸ்கர் செய்தவர் தொழும் போது ஒரு தொழுகையில் தான் அந்த மாதிரி செய்தார், அந்த தொழுகையுடைய நன்மை அழிஞ்சிடும். அவர் தர்மம் செய்வார், பல தர்மங்கள் இஹ்லாஸாக தான் செய்தார். ஆனால் சில தர்மங்கள் அவர் செய்தது தன்னை பக்கல் பேசணும், வள்ளல்னு பேசணும், தனக்கு ஒரு அப்ரிசியேஷன் வேணும், அங்கீகாரம் வேண்டும், இப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா? எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு எதிர்பார்த்தேன், அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. எதில்? அவருடைய எதிர்பார்த்த உடனே அவருடைய நன்மைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது, கூலி. சரி, அல்லாட்ட அங்கீகாரம் அது கிடைக்காது, ஏன்னா அல்லாவோட அந்த அமலை கபூலாகாது. ஆனால் இந்த உலகத்தில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். அதில் என்னன்னு கேட்டால் அவர் உலகத்துக்காக செய்ததாகிடுச்சு, அவ்வளோதான். அதுக்காக அல்லாவோட மறுமையில் கூலி கிடைக்காது, முடிஞ்சு போச்சு. மறுமையில் அதுக்கான கூலி கிடைக்காது. ஆனால் ஷிர்க் அக்பராக இருந்தால் எல்லா நன்மையும் அழிஞ்சிடும், அல்லாஹ் அழிச்சிருவோம் மொத்தமாக. ஒரு நன்மை இல்லாமல் தான் ஒருத்தன் வருவாங்க. ஷிர்க் அக்பர் செய்தவன் அவன் ஒரு காஃபிராவும் ஆகிருப்பான், பெரிய குஃபுர் அது. ஷிர்க் அஸ்கருக்கு முஸ்லீமாக தான் இருப்பார் அவர், ஆனால் அவருடைய நிறைய நன்மையில் அழிக்கப்பட்டிருக்கும். இவர் நிறைய இதெல்லாம் இப்படி செய்தோம் அப்படி செய்தோம் நினச்சிட்டு இருப்பார், தகஜத் தொழுதுருப்பார். அவர் மக்கள்கிட்ட வந்து அப்படி கொஞ்சம் காட்டிக்குவார், இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குது, காலையில் தகஜத்துக்காக எழுந்தேனா தொழுதேனா அப்படின்னு மக்கள்கிட்ட பேசுவார். அது வெளிப்படுத்த ஆரம்பிப்பார், அவர் வெளிப்படுத்தணும்னு விரும்புவார். அவர் அது 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 நான் பெருமைக்காக சொல்லலைன்னு கூட சொல்லிக்குவார், பெருமைக்காக சொல்லலை, ஆனால் இன்றைக்கி தஹஜ்ஜுதில் ரொம்ப நேரம் துவா செய்தேன் அப்படிம்பார். மக்கள்லாம் வா என்ன தக்வாதாரி, மாஷா அல்லா, கொஞ்சம் நம்மையும் அந்த துவாவில் ஞாபகம் வச்சுங்க, அந்த நேரத்தில் நீ இவங்க சொல்லிட்டு போவாங்க, நான் துவா செய்கிறேன் அப்படிம்பார். இவர் இப்படி சொல்லி இப்படி இது மக்கள் எல்லாம் இவர் தஹஜ்ஜுத் தொழுகையாளி அப்படின்னு அறியணும்னு விரும்பினார் இல்லையா? அவ்வளோதான், அவர் தொழுகையெல்லாம் நாசம். கடைசியில் இவர் நினச்சிட்டு நாளைக்கு மறுமையில் போய் நிற்கும் போது நான் இவ்வளோ தஹஜ்ஜுத் தொழுதுன்னு நினச்சிட்டு போயிருப்பார். ஆனால் ஒரு நன்மை அதுக்கு இருக்காது, அது எல்லாத்தையும் எல்லாம் முகத்தை தூக்கி வச்சுருப்போம். நீ விரும்பினது என்ன? உன் மக்கள்லாம் வந்து தஹஜ்ஜுத் தொழுகையாளின்னு நினைச்சே இல்லையா? உனக்கு அதெல்லாம் அங்கேயே கிடச்சிருச்சு, இங்கே ஒன்றும் உனக்கு கிடைக்காதுன்றவான்லாம். அதுவும் ஷிர்க் வேறு பண்ணியிருக்க. என்னுடைய இபாதத்தில் வந்து உன்னுடைய இதை வந்து நீ நுழைச்ச, உன்னுடைய முகஸ்துதியை வந்து ஏன் இபாதத்தை கொண்டு உனக்கு முகஸ்துதி வேணுமா? அல்லாஹ் தூக்கி அவனை நரகத்தில் முகம் கூப்புற வீசுங்கன்னு கட்டளையிடுவோம். அப்போ நரக தண்டனை நிச்சயமாக உண்டு.
நான்காவது வித்தியாசம், ஷிர்க் அக்பரை செய்தவனுக்கு அவனுடைய ரத்தத்தை ஓட்டுவது, அவனுடைய சொத்துக்களை அபகரிப்பது ஆகுமானதாயிடு. யாருக்கு? இஸ்லாமிய ஆட்சியாளர். பெரிய ஷிர்க் ஒருத்தன் செய்தானா அவன் முர்த்ததாயிட்டான், முஸ்லீமாக இருந்தால் அவன் பெரிய ஷிர்க்கில் விழுந்தானா அவனை இஸ்லாமிய ஆட்சியாளர் அவனுக்கு கூப்பிட்டு எச்சரிக்கை செய்வார். அவன் தௌபா செய்யலாம், அவன் அப்படி தான் இருக்கிறான்னா அவனுக்கு எந்த பாதுகாப்பு, அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருவார். அதனால் ரத்தம் ஓட்டப்படும். அவனுடைய சொத்துக்கள்லாம் இஸ்லாமிய அரசு பறிச்சிடும், இஸ்லாமிய பைத்துல் மாலில் சேர்க்கப்பட்டுரும். பெரிய ஷிர்க் செய்தவன் அவனுடைய எதுவும் அவனுக்கு தரப்படாது, அவனுக்கு தண்டனை உண்டு. பெரிய ஷிர்க் செய்தவன் அவன் இஸ்லாமிலிருந்து வெளியேறியவனாக ஆயிடுவான். பெரிய ஷிர்க்குக்கு இஸ்லாமிய ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தன் கூட அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. அவனா இஸ்லாமிய ஆட்சியாளர் ஜிஸியா வரி கட்டி பாதுகாப்பு எடுத்தான், அதாவது முஸ்லீமாக இல்லாதவன். சிறிய ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை சட்டம். சிறிய ஷிர்க்கு செய்தவங்களை பார்த்து இஸ்லாமிய ஆட்சியாளர் மரண தண்டனைலாம் கொடுக்க முடியாது, அது மாதிரி செய்யக்கூடாது. அல்லாஹ் இல்லாத மாதிரி ஒருத்தர் சத்தியம் செய்கிறாரு, உடனே அவனை கொல்லுங்கன்னு இஸ்லாமிய ஆட்சியாளர் கட்டளையிடுவாரானா கூடாது. தாயத்தை கட்டியிருக்காரு, அவனை கொல்லுங்க, ஷிர்க்கு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய ஆட்சி அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு கூடாது. அதனால இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கக்கூடிய தௌஹீதுடைய நாடாக இருந்தாலும் தாயத்து கட்டுறவங்க இருப்பாங்க, பிரச்சாரத்தின் மூலமாக தடுக்க பயிற்சி பண்ணுவாங்க. தொடர்ந்து பெரிய ஷிர்க்கே செய்யக்கூடியவங்களையும் முடிஞ்ச வரைக்கும் அப்படி தான் தடுப்பாங்க. அப்போது இந்த வித்தியாசங்கள் பெரியதற்கும் சிறியதற்கும் இருக்குது. ஆகவே தான் நம்ம ஷிர்க்குன்னு உடனே யாரை வேணாலும் ஃபத்வாங்கிற பேரில் நம்முடைய மனையச்சைப்படி ஒருத்தனை காஃபிரு, உடனே முர்த்தது இப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. அது தனி சட்டங்கள் இருக்குது. அது நாமெல்லாம் தொடவே கூடாத சப்ஜெக்ட். அது தீர்ப்பளிக்கிற சப்ஜெக்ட். அது தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தில் உள்ளவங்க தான் செய்யணும். பொதுமக்களில் உள்ளவங்கெல்லாம் யாரும் அந்த வேலையில் இறங்கக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனால் சுட்டி காட்டணும், இது பெரியது, இது பெரிய ஷிர்க்கு, இது சிறிய வகையானது, இதையும் நம்ம தவிர்க்கணும். அல்லாஹ்விட்ட கேட்கக்கூடாது. தௌஹீதை எடுத்து சொல்லணும், குர்ஆனுடைய ஆயத்துக்களை எடுத்து சொல்லணும், ஹதீஸில் எடுத்து சொல்லணும், நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். இந்த தாவாவை ஹிக்மத்தான முறையில் அல்லாஹ்வுடைய நபி செய்த வழிகாட்டல் அடிப்படை செய்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் தீர்ப்பளிக்கிற வேலை நம்முடைய வேலை இல்லை. யாரும் அதில் இறங்கக்கூடாது. நாம் யாருமே, தனிநபர்கள் யாரும் இறங்கக்கூடாது.